இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு மாநிலத்தில் நடந்த சம்பவம். அது உண்மை சம்பவம். ஏறக்குறைய போலீஸுக்கே மிகப்பெரிய சவாலாக இருந்த இந்த சம்பவம். எங்கே ஏதுன்ட்ட நான் அப்புறமா சொல்கிறேன். ஒரு பெண்ணு சௌமியான்னு பேர் வச்சுங்க. அந்த பெண் அந்த பெண்ணுக்கு 2 குழந்தை, பெண் குழந்தை. கணவர்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு. ஒரு நகரத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறா. கணவன் கூட ஒரு சண்டை. அது ஒரு பெருசாக மாறுது. 2 குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு 6 வயசில் ஒரு பெண் குழந்தை, 9 வயசில் ஒரு பெண் குழந்தை கூப்பிட்டுக்கிட்டு அவள் தாய் வீட்டுக்கு வந்துடுறா. பக்கத்தில் வந்துட்டு அந்த தாய் வீட்டில் இருக்கிறா. கணவன் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கவே இல்லை. இப்படியாக போயிட்டுருக்கு அவருடைய வாழ்க்கை. அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க மகளை, அந்த பேத்திங்களையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. திடீர்னு 2வது பொண்ணுக்கு என்ன ஆகுது, உடம்பு சரியில்லாமல் போகுது. குழந்தைக்கு ஐ ஃபீவர் ஆகுது. வாயெல்லாம் நுரத்தள்ள ஆரம்பிக்குது. பயந்து போகிறாங்க, எல்லாருமே பயந்து போகிறாங்க. அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. இல்லை இது நீங்கள் நகரத்தில் தான் போய் பார்க்கணும், பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பார்க்கணும் அப்படின்றாங்க. இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறாங்க. கூட்டு போனே அவங்க சில டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு, இல்லை பக்கத்துலேயே அதுக்கு அடுத்த பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய இதை விட அதிக வசதி உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போயிட்டு நீங்கள் காட்டுங்க அப்படின்றாங்க. அங்கே எடுத்து போய் அந்த குழந்தைய சேர்த்து 1 நாள் 2 நாள்லேயே அந்த குழந்தை இறந்து போகுது. பயங்கர சோகமாகிடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. ஒரு பெரிய ஜுரம் தான் அதுக்குன்னு. ஒரு மாதிரி அவங்க குறிப்பாக அந்த தாத்தா பாட்டி ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அப்செட் ஆகிட்டு இப்படியா போயிட்டுருக்கு. போன பிறகு அந்த பெரிய பொண்ணு 9 வயசுன்னு சொல்கிறீங்களா, அந்த பெண்ணுக்கு இதே போல் தான் திடீர்னு காய்ச்சல் தொடங்குது. காய்ச்சல் தொடங்குது. அந்த காய்ச்சல் 2 நாள் 3 நாள் அப்படி இருக்குது. மாத்திரை கொடுக்குறாங்க, கஷாயம் கொடுக்குறாங்க. லைட்டாக வாயிலேருந்து நுரத்தள்ள ஆரம்பித்த உடனே எல்லோரும் பயந்து போகிறாங்க, பதறையை அடித்து போகிறாங்க. அதே போல் தான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. இவங்க இங்கே கட்டாதீங்க, நீங்கள் போயிடுங்க, சிட்டி கூட்டு போயிடுங்கன்றாங்க. கூட்டு போன பிறகு அங்கே வச்சு வைத்தியம் பார்க்குறாங்க. ரொம்ப சிவியராகுது. வாயிலேருந்து உமிழ்நீராக வருது. அந்த குழந்தைக்கு என்ன ஏதுன்னு அந்த டாக்டர்ஸால் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வைத்தியம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையும் அந்த பெண்ணும் இறந்து போகுது. ஒரே பெரிய இதுவாகிடுது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன காரணமாக இருக்கும், என்ன இதுவாக இருக்கும், என்ன அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போலீஸுக்கும் தெரியுது, சுகாதாரத்துறைக்கும் தகவல் போகுது. ஏன்னா அந்த வீடு சுத்தமாக இருக்குதா, அவங்க எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க, ஏதாவது ஃபுட்டு அலர்ஜி ஆகுதா, ஏதாவது ஆகாத உணவை சாப்பிட்ருக்காங்களா, சொல்லுவாங்களே இந்த பள்ளி விழுந்த இது மாதிரி, இல்லை அவங்க சுற்றுச்சூழலில் சரியாக இல்லையா, இந்த நோய் பெருசாக நோய் எதிர்ப்பு சக்தி பசங்களுக்கு தான் கம்மியாக இருக்கும், அவங்கள தாக்குதா அப்படின்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது சம்மந்தமாக அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்க குடிக்கிற அந்த குடிநீர்லாம் செக் பண்ணுறாங்க. அந்த பெண் அவள் என்ன சொல்கிறா, அந்த குழந்தையோட அம்மா, எனக்கு இன்னும் அந்த தண்ணி மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்பொழுது அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டில், ஏன்னா நிலத்தடி நீர் தான் அவங்க சுத்தம் பண்ணி குடிக்கிறாங்க. அவங்க அப்போ கேட்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களாம் ரொம்ப சுத்தமாக தான் வச்சுருக்குறோம் அப்படின்னாங்க. உண்மையிலும் பார்த்தீங்கன்னா அது நெருக்கடியான ஒரு ஏரியா கூட கிடையாது. ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது. அப்போ சுகாதாரமாக தான் இருக்கும். சரி, அந்த தண்ணியும் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளே ஏதாவது கலந்துருக்குதா அல்லது மாசுபட்டுருக்கா அப்படின்னு அதுக்கான ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒரு பெருத்த சோகத்தில் இருக்காங்க, தாத்தாவும் பாட்டியும். அந்த பெண்ணும் ரொம்ப பெரிய இதில் இருக்கிறான். அடுத்தடுத்து குழந்தைகள் அப்படின்போது அக்கம் பக்கம் முழுக்க பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, மந்திரம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ இருக்குமோ, இந்த வீட்டுக்காரன் இந்த பிரிஞ்சு வந்துட்டால, அவன் வீட்டுக்காரர் ஏதாவது இந்த பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவங்க அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அந்தாள் அதெல்லாம் பண்ண மாட்டான், சொல்கிறான், அந்தாள் அதெல்லாம் பண்ண மாட்டான், அவன் எங்களை கண்டுக்கவே இல்லை, இதுவும் கூட பாருங்கள் இவ்வளோ இதுவும் நடந்திருக்குது, என்ன எதுனே கேட்டுக்கல அப்படின்ட்டு சொல்லும்போது அடுத்தடுத்து போலீஸும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்ததாக அந்த பெண்ணுடைய தாயார் இதே சிம்டமோடும், இதே வாயில் நுர தள்ளுது, ஜுரம் அடிக்குது, உமிழ்நீராக வருது. அதே போல் அந்த நேராக சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிடறாங்க. ஒரு நகரத்தில் உள்ள முக்கியமான அந்த மருத்துவமனைக்கே கூட்டு போகிறாங்க. கூட்டு போன உடனே அந்த பெண் இறந்து போகிறாங்க. அந்த வயதான அந்த பாட்டியம்மா இறந்து போகிறாங்க. இறந்து போன உடனே போலீஸுடைய கவனம் முழுக்க அங்கே வருது. இது நிச்சயமாக இது
ஏதோ ஒரு சதி, இதை பின்னணியில் யாரோ இருக்காங்க, இது வந்து ஒரு கொலை முயற்சி, கொலை அப்படின்னு அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக விசாரிக்காங்க. அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. அவங்க கூட பெரிய தொடர்புலாம் இல்லைன்றாங்க. அக்கம் பக்கம் வந்து போலீஸ்க்கு ஒன்று இதில் ஒரு சவாலான விஷயமா இருக்குது வந்து காவல்துறைக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, தனிப்படையே அமைக்கிறாங்க வந்து காவல்துறை. தனிப்படையே அமைச்சு தனி இதுவாக நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அவங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கப்படுது. அவங்க விசாரிக்கிறவங்க குறிப்பாக அந்த கணவன் மீது கவனம் போகுது. ஏன்னா என்னதான் மனைவி கூட ஒரு கருத்து வேறுபாடாக இருந்தால் கூட மாமியாருடைய இந்த இறுதிச் சடங்கில் கூட அந்த நபர் கலந்துக்கல அப்படின் போது அந்த நபரை வாட்ச் பண்ணுறாங்க. நான் அவருக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அந்த ஊர் பக்கமே அந்த ஆள் வரவே இல்லை. தன் மனைவி 2 குழந்தைகளை கூட்டின்னு வந்தது பிறகு வரவே இல்லை. யாராக இருக்கும் அப்படின்னு வந்து பல கோணத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய சவாலாகவே இருக்குது. இந்த பெண்மணியை ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் வந்து அவங்களோட வீட்டுலாம் வந்து நகராட்சியிலேருந்து வந்து சுத்தம் பண்ணுறாங்க. சுற்றி ப்ளீச்சிங் போட்டு அடிக்கிறாங்க. மறுபடியும் எல்லா உணவுப் பொருட்களும் ஆய்வு பண்ணுறாங்க. அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறது அந்த பெரியவர் இருக்கார், இந்த லேடி இருக்காங்க, போய் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்கிறாங்க. எல்லாமே நார்மல்னு வருது. என்னென்னு ஒன்றுமே புரியாத புதிராக இருக்குது. இது கொலையா, உடல்நல குறைவா, அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. விசாரணைக்குள்ளே போகுது. இதற்கிடையில் அந்த அம்மாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது வருது. இந்த 2 பிள்ளைங்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல வந்து அவங்களுடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அப்போ என்னென்னா இந்த பாட்டியம்மாவுடைய உடலில் விஷம் செலுத்தப்பட்டுள்ளது, கொஞ்சம் அளவு விஷம் செலுத்தப்பட்டுள்ளது, அப்படி பாய்சன் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன மாதிரியான பாய்சன் அப்படின்றதுக்காக அந்த உள்ளுறுப்பு டெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. இதில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாய்சன் வந்து உணவுலேயே கலக்கலை, அது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு விஷயம் விசாரணை நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த வயதானவர், அவருக்கும் இதே மாதிரி இதே இதுவில் வாயில் நுரத்துள்ளது, உமிழ்நீர் வருது, காய்ச்சல் ஆரம்பிக்குது. அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்கன்னு போலீஸ் அலர்ட் ஆகுறாங்க. இது இல்லை, எங்கேயோ தப்பு நடக்குது, இது இல்லை, இதுக்கு காரணம் இந்த பெண்மணி தான், இவ்வளோ நல்லா வாட்ச் பண்ணுங்க, இவ்வளோ விடாதீங்க, டக்குன்னு போய் பிடிக்க வேணாம், நல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. அக்கம் பக்கம் கூட அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. வந்து அக்கம் பக்கமும் வந்து போலீஸ் வந்து ரகசியமாக சொல்லிட்டு போகிறாங்க, எங்கே இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, ஏது, இவங்க என்ன வாட்ச் பண்ணுங்கள், இவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது உள்ள சண்டை நடக்குதா அப்பா அம்மாவுக்குள்ளே, இந்த பெண்ணு வந்ததுலேருந்து இந்த குடும்பம் வந்து கரெக்டாக இருக்குதா, இல்லை இது வந்து வெளியே சண்டை போடுறாங்களா, ஏதாவது தகராறு நடந்திருக்குதா அப்படின்றாங்க. ஆனால் அவங்க என்னன்றாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப நார்மலாக. அந்த பெண்ணு வந்த பிறகு இன்னும் அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த பெரியவரும் அவங்களும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அவங்க மட்டும் அது வந்து வெட்டுன்னு ஒரே ஆள் இங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க. பெண்ணும் அந்த பேத்திகளும் வந்த பிறகு ரொம்ப இதுவாக இருந்தாங்கன்றாங்க. சரி, இந்த பெண்ணை தான் டார்கெட் பண்ணோம்னா அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவர் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அவருக்கு அப்படி தாங்குது. மறுபடியும் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அவர்கிட்ட வந்து ஏதாவது வாக்குமூலம் வாங்கலான்னு பார்த்தா அவர் பேச மாட்டேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டாக்டர்ஸ் வந்து அவருடைய பிளட்டு மற்றது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் அதே சேம் இதுவாக விஷம் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. மொத்தமாக போலீஸ்க்கு பயங்கர தலைவலி ஆகிடுது. வந்து என்னையா இது, வந்து எங்கேருந்துயா, யார் என்ன பண்ணுறாங்க, இது என்ன உணவுலேயும் இல்லை, தண்ணீர்லேயும் இல்லை, யார் இதை பண்ணுறது அப்படின்னு தெரியல. இந்த பொண்ணு தான் வந்து குற்றவாளி, ஏவன், இவர் தான் சந்தேகத்துக்குரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த 2வது நாள் இந்த பெண்ணிற்கு அதேமாதிரி உடல்நல குறைவு ஏற்படும் போது ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக மாறுது. இன்னையா தலைவலியாக போச்சு இது வந்து அப்படின்னு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்தப்போ என்னன்னா, இவளுக்கு பரவாயில்ல, இதே போல் தான் இவளுக்கு அந்த பாய்சன் உள்ளே இறங்கியிருக்குது, ஆனால் குறைந்த அளவு இறங்கியிருக்குது, இவளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. பெரிய சவாலாக இருக்குது. எந்த லூப்பும் கிடைக்கல. மறுபடியும் போய் அக்கம் பக்கம் விசாரிக்கிறாங்க. எங்களுக்கே தெரியல சார், கண்டிப்பாக இது வந்து ஒரு செய்வினை, பில்லி சூனியம் மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும், இவங்க முதல்ல அந்த வீட்டை மாற்றணும், இங்கே எங்கேயோ இதுவாகுது, சும்மா கதை இது பண்ணுவாங்கள்ல, ராத்திரி அந்த பக்கம் அந்த வீட்டு பக்கம் ஒரு கருப்பு உருவம் போச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருள் சூழ்ந்து இருந்தது, அப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி வந்து அழுகி போன முட்டையை போட்டு வச்சுருந்தாங்க, இப்படிலாம் ஆளாள் கதை சொல்கிறாங்க. இந்த போலீஸ் நம்புற மாதிரி இல்லை. இந்த சமயத்தில் தான் அந்த பெண்ணுடைய தங்கை அவன் என்ன பண்ணுறா, அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட சார் அப்படின்ற, என்னம்மா அப்படின்னு, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், சரி நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு போய் என்ன பண்ணுறா,
ஒரு விஷயத்தை சொல்கிறா இந்த பெண்ணுடைய தங்கை சொல்லும் பொழுது போலீஸ் அலர்ட் ஆகுது. ரைட், இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இதுதான் கரெக்டானது. அலர்ட் ஆகுது. அலர்ட் ஆகுன அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பெண்ணை, இந்த பெண் இருக்கல்ல, அவளை வந்து கண்காணிச்சுட்டு இருக்க. துளி அளவும் போலீஸ் அங்கே இருக்குது, அவளுக்கு எந்த வித சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா ஆகட்டும், ரெக்கவர் ஆகட்டும் அப்படின்னு. இதுக்கிடையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நபருடைய டெலிஃபோன் நம்பரை எடுக்கிறாங்க. இந்த 10 நபருடைய டெலிஃபோன் நம்பரை ஆய்வு பண்ணுறாங்க. கடந்த 3 மாதமாக அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க அப்படி, இல்லைன்னா வந்து 1 மாதமாக எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த 10 நபரும் பகல் நேரத்தில் அங்கங்கே காட்டுது, வந்து அந்த ஏரியாவில் அந்தந்த ஊரில் எங்கெங்கே ஊரில் காட்டுது. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு அருகாமையில் தான் அந்த லொக்கேஷன் காட்டிக்கிட்டே இருக்குது. அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க, தெரிஞ்சு போயிட்டுருக்காங்க. 10 பேரையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சி கிடுக்குப்பிடி போடுறாங்க. போடும்பொழுது தான் அதிர்ச்சிகரமான சம்பவம், தகவல்கள் தெரிய வருகிறது போலீஸ். இந்த பொண்ணு காப்பாற்றப்படுகிறாள், இவர் நல்லா ஆய்வரா, நேராக வீட்டுக்கு கூட கூட்டும் போல ஸ்டேஷன் கூட்டும் போகிறாங்க. லேடி போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விஷயத்தில் விசாரிக்க ஆரம்பித்த உடனே அவள் உண்மையை கக்கறா. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பெண்மணி இந்த தாய் வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு வந்து இல்லீகலான தொடர்பு பல ஆண்களுடன் ஏற்படுகிறது. அவள் வந்து அவளுக்கு அந்த வீட்டில் தனி அறையை கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் அந்த பெரிய பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு வந்து அம்மா கூட படுத்துப்பான். அந்த சின்ன பொண்ணு வந்து தாத்தா பாட்டி கூட இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை தூங்க வச்சுட்டு இவ கட்டில் படுத்துக்கிட்டு இருப்பான். அந்த குழந்தை 2 மணிக்கு அப்படி முடிச்சு பார்க்குது. பார்த்த பிறகு தன் அம்மாவுடன் 2 ஆண் வந்து அந்த கட்டிலில் இருக்கு. அதுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி ஆகிடுது. இவளும் அதை பார்த்துட்றா. பார்த்துட்டு அடின்னு அடித்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டுறா. அந்த 2 ஆணும் வந்து ஓடி போயிடறாங்க பின்வழியாக. குழந்தை சத்தம் போட்ட உடனே, அலறின உடனே மறுபடியும் மிரட்டுறா. மெதுவாக நான் இதை பாட்டிக்கிட்ட மட்டும் அந்த குழந்தை வந்து சொல்லுது. வந்து ஒரு நாள் இது மாதிரி நான் படுத்துட்டு இருந்த பாட்டி, அம்மா கிட்ட சொல்லிடாத, யாரோ 2 பேர் வந்து அங்கே வந்து படுத்துக்கிட்டு இருந்தானுங்க, நான் கத்தின உடனே அம்மா பாரு என்ன அடின்னு அடிச்சு இது பண்ணோடனே அவங்களுக்கு என்னென்னா யாரும் அது மாதிரி வீட்டில் வரா மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஏன்னா பின்வாசல் வழியாக அது ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வீடு விட்டு தள்ளி ஒரு நகரம் கிடையாது, அது இருக்கிற ஒரு பகுதி. அவங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரல. அவங்க அம்மா அவளை இது பண்ண முடியல, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாடி எவனோ 2 பேர் கட்டில் இருந்தான்னு உன் பொண்ணு சொல்லுதுன்னு. அது கனவுல சொல்லுது, அதுக்கு என்ன வேலை, இதெல்லாம் கூட நீ நம்புறியா அப்படின் பொழுது அவங்க அப்பாவும் அம்மாவுக்கும் ஒரு டவுட் வந்து அவன் மேலே உருவாகுது. அவளுக்கு என்ன ஆகிடுது, இந்த குழந்தை மேலே ஒரு வெறுப்பு உண்டாகிறது, இந்த குழந்தை மேலே ஒரு கடுப்பு உண்டாகுது. அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுக்குறாள் அவள். இந்த குழந்தை இருந்தால் பெரிய தொந்தரவு, இது அடுத்தடுத்து நம்மளை காட்டி கொடுத்துருன்னு ஸ்லோ பாய்சன் கொடுக்குறா. அந்த குழந்தை இறந்து போன பிறகு இந்த பெற்றோர்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது. இவளுடைய தங்கக்கிட்ட அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, எனக்கு இன்னும் மேலே சந்தேகமாக இருக்குது, நைட்டில் வந்து எவனா நம்ம வீட்டை வந்து சுற்றிட்டு இருக்கான், இவளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறுது. 2வது போலீஸ் வந்து இவளுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுறாங்க. அதில் வந்து நிறைய பணம் வந்து இவளுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கு, எந்த வேலைக்கும் போகிறது கிடையாது. அப்படின்போது அந்த பெண்மணி அவங்க அம்மா வந்து ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிற பின்வாசல் வழியாக கதவை திறந்துன்னு ஆண்கள் உள்ளே வரான்னு சத்தம் போடுற மகளை பார்த்து, இதெல்லாம் ஒரு புழப்பாடி உனக்கு, இதெல்லாம் ஊர்மானம் போயிடும் அப்படின்போது தான் அந்த கேள்விக்கும் வந்து பாய்சன், ஸ்லோ பாய்சன் டூ. அதை தெரிஞ்ச அந்த தாத்தாவுக்கு போலீஸ் போட்டு வெளுக்கிறாங்க. ஆனால் அந்த முதல் குழந்தை இறந்ததுக்கு இது காரணம் கிடையாது, இயற்கையாக அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. இது எங்கே நடந்தது அப்படின்னா, கேரளாவில் கண்ணூருக்கு பக்கத்தில் பிரணாய் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நடந்தது. இது பெரிய கேஸ் வந்து கேரளாவில் வந்து மிகப்பெரிய கேஸ். அந்த பெண்மணிக்கு குற்றம்லாம் நிரூபிக்கப்பட்டு அவளை வந்து சிறைச்சாலையில் அடைத்து அவள் சிறையில் இருக்கும் பொழுது வேறொரு சிறை கைதியுடைய புடவையை எடுத்து யாரும் பார்க்காதப்போ மரத்துலேயே இதில் மாட்டி வீரமாச்சிக்கிறான். அப்போ ஒரு கடிதம் ஒன்று எழுதி வச்சுட்டு போகிறான். அது ஒரு போலீஸ்க்கு பெரிய தலைவலியாக ஒரு கட்டத்தில் மாறுது. என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, அவன் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு முடிச்சிடுறாது.
உரிச்ச பிறகு அந்த அவன் யார் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த 10 பேரை கூப்பிட்டு வந்து உரின்னு உரிக்கிறாங்க. உரிச்ச பிறகு அதில் யாருமே கிடையாது. அது மாதிரி இவ தான் பண்ணுது. ஏன்னா தன் மேலே குற்றமே இல்லை அப்படின்னு நிரூபிக்கின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சு அவள் வந்து இந்த மாதிரியான வேலையை பண்ணி இந்த மாதிரி ஒரு லெட்டரை பொய்யா எழுதி முடிச்சிடுறா. தன்னை வந்து இது பண்ணிக்கிறா. நான் சரியான ஆள் தான் இந்த உலகத்துக்கு, என்னை வந்து இப்படி மீடியா இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, எது தப்பு கிடையாது, அவன் தான் அப்படின்னு அவன் ஒரு ஆளை கற்பனையாக சேர்த்து இதை டைவெர்ட் பண்ண பார்க்குறான். ஆனால் இல்லை, ஆனால் அது வேறு விதமாகவும் சர்ச்சையாக மாறிச்சு. வந்து இது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம தினசரி பேப்பரில் பார்க்குறீங்களே, இந்த கள்ளக்காதல் விவகாரம் மிக மோசமான ஒரு விஷயங்க. அது மிக மோசமான ஒரு விஷயம். அது நாளுக்கு நாள் இந்த செய்தித்தாள்களை படிக்க 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 இந்த தனி மனித ஒழுக்கம் அப்புறம் புரிதல் இதெல்லாம் இல்லாத போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறுது. ஒரு கட்டத்தில் செக்ஸ் அடிக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். வந்து இது கவனம் வந்து ஒருத்தர் பேசுறதுல தான் இருக்குது. ஒரு கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் பேசுறதுல இருக்குது, விட்டு கொடுக்கறதுல இருக்குது, புரிதலில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.